இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. மாமா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. நான் புதுசா ஒரு சைக்கிள் வாங்கி இருக்கேன். இது போல சிச்சுவேஷன்ஸ் தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணணும். அதாவது have has இது போல சிச்சுவேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரி, இந்த have has பத்தி மறுபடியும் இன்னொரு முறை கிளாஸ் எடுப்பேன். அந்த கிளாஸ்ல இத பத்தி டீடைலா சொல்றேன். இப்போதைக்கு இதை புரிஞ்சுங்க போதும். சரி, haveக்கு புக்ல கொடுத்திருக்க பேட்டர்னை பாருங்க. have பிளஸ் plural பிளஸ் verb பிராக்கெட்ல fifth form. have they gone? அவர்கள் போயிருக்கிறார்களா? பதில்ல plural பிளஸ் have பிளஸ் verb பிராக்கெட்ல fifth form. yes, they have gone. ஆம், அவர்கள் போயிருக்கிறார்கள். அதை இல்லைன்னு சொல்லும் பொழுது plural பிளஸ் have not பிளஸ் verb fifth form. no, they have not gone. இல்லை, அவர்கள் போயிருக்கவில்லை. மொத்தமா சொன்னா have they gone? yes, they have gone. no, they have not gone. இந்த பாடத்துல வர எல்லா பேட்டர்ன்ஸையும் எப்பவுமே மறக்க கூடாது. இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாமே ஃபார்முலா மாதிரி தான், என்னைக்கும் மாறாது. இப்போ have யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. have they seen? அவர்கள் பார்த்திருக்கிறார்களா? yes, they have seen. ஆம், அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். no, they have not seen. இல்லை, அவர்கள் பார்த்திருக்கவில்லை. have Babu and Gopu taken? பாபுவும் கோபுவும் எடுத்திருக்கிறார்களா? yes, Babu and Gopu have taken. ஆம், பாபுவும் கோபுவும் எடுத்திருக்கிறார்கள். no, Babu and Gopu have not taken. இல்லை, பாபுவும் கோபுவும் எடுத்திருக்கவில்லை. இத பாருங்க. have you taken? நீ எடுத்திருக்கிறாயா? yes, I have taken. ஆம், நான் எடுத்திருக்கிறேன். no, I have not taken. இல்லை, நான் எடுத்திருக்கவில்லை. இந்த எக்ஸாம்பிள்ல சின்ன விஷயம் கவனிங்க. பொதுவாவே கேள்வியில யூ வந்தா பதில்ல ஐ தான் வரும். அதே யூ புளூரல்ல வந்தா பதில்ல வி வரும். அப்புறம் இன்னொரு விஷயம், எப்பவுமே ஐ யூ இது ரெண்டுத்துக்கும் பக்கத்துல ஹேவ் தான் போடணும், ஹேஸ் போடக்கூடாது. இப்ப புக்க பாருங்க. have they gone என்ற கொஸ்டனுக்கு நேரா have they not gone, அவர்கள் போயிருக்கவில்லையான்னு கொடுத்திருக்கேன். இது என்ன? நெகட்டிவ் கொஸ்டின். இதுக்கு எப்படி எஸ் ஆன்சர் பண்றது, நோன்னு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நானே கொடுக்கல. சரி, இது வரைக்கும் have பாத்தீங்க. இப்ப has பார்க்கலாம். has சிங்குலருக்குன்னு முதல்லயே சொன்னேன். இப்போ has யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது, எப்படி ஆன்சர் பண்றது எல்லாமே பார்க்க போறீங்க. hasக்கு முன்னால சிங்குலர் தான் வரும், பின்னால verb fifth form தான் வரும். பேட்டர்ன் பாருங்க. has பிளஸ் singular plus verb fifth form. has PT Usha gone? PT Usha போயிருக்கிறாரா? பதில்ல singular plus has plus verb fifth form. yes, PT Usha has gone. ஆம், PT Usha போயிருக்கிறார். அதை நோன் சொல்லும் போது singular plus has not plus verb fifth form. no, PT Usha has not gone. இல்லை, PT Usha போயிருக்கவில்லை. மொத்தமா has PT Usha gone? yes, PT Usha has gone. no, PT Usha has not gone. இதே has யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. has Prabhu come? பிரபு வந்திருக்கிறானா? yes, Prabhu has come. ஆம், பிரபு வந்திருக்கிறான். no, Prabhu has not come. இல்லை, பிரபு வந்திருக்கவில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. கம் fifth form. first form நினைச்சுக்காதீங்க. first form கம், fifth form கம். அதனால கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இப்ப சொன்ன எக்ஸாம்பிள்ல ஹேஸ்க்கு பின்னாடி வர கம் என்ன? fifth form. இதை புரிஞ்சுட்டா போதும். அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. has India won? இந்தியா ஜெயித்திருக்கிறதா? எஸ், இந்தியா has won. ஆம், இந்தியா ஜெயித்திருக்கிறது. no, India has not won. இல்லை, இந்தியா ஜெயித்திருக்கவில்லை. has Sonia sent? சோனியா அனுப்பியிருக்கிறாரா? எஸ், சோனியா has sent. ஆம், சோனியா அனுப்பியிருக்கிறார். no, சோனியா has not sent. இல்லை, சோனியா அனுப்பியிருக்கவில்லை. என்ன எக்ஸாம்பிள்ஸ் புரியுதா? புரியல நினைக்கிறேன். கடைசியா நம்ம வழக்கமா பாப்போமே நெகட்டிவ் கொஸ்டின், அதை பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்கேன்? has PT Usha not gone? PT Usha போயிருக்கவில்லையா? இதுக்கு எப்படி ஆன்சர் வரும்னா உங்களுக்கு தெரியும்.
என்ன ஏற்கனவே எடுத்திருக்கேன். அதை வச்சு நீங்களே புரிஞ்சுங்க, இல்ல எழுதி பாருங்க. சரியா? இது வரைக்கும் have has இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறது, எப்படி ஆன்சர் பண்றது, இதெல்லாம் பாத்தீங்க. கடைசியா பார்க்க போறது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த டென்ஸ்ல ரெண்டு கேள்வி கேட்கலாம். ஒன்னு have been யூஸ் பண்ணி, இன்னொன்னு has been யூஸ் பண்ணி. have been ப்ளூரலுக்கு, has been சிங்குலருக்கு. இந்த ரெண்டுத்துக்கும் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ் தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். இந்த டென்ஸ்ல வர எல்லா கேள்விக்கும் மீனிங் கிடையாது, இதுக்குன்னு கிடையாது, எல்லா கேள்விக்குமே மீனிங் கிடையாது. இப்போ பாக்ஸ்ல என்ன கொடுத்திருக்கேன் பாருங்க. have been, has been. இந்த ரெண்டுக்கும் முன்னால என்ன வரும், பின்னால என்ன வரும் கொடுத்திருக்கேன், கவனிங்க, அவசரம் இல்ல. have beenக்கு முன்னால ப்ளூரல் வரும், has beenக்கு முன்னால சிங்குலர் வரும். have been, has been ரெண்டுத்துக்கும் பின்னால வர verb எப்பவுமே தேர்ட் ஃபார்மா இருக்கணும். பாக்ஸ்ல have beenக்கு முன்னால என்ன இருக்கு பாருங்க, the workers. workers என்ன ப்ளூரல், தொழிலாளர்கள்னு அர்த்தம். workers ப்ளூரல், அதனால have been போட்டிருக்கேன். has beenக்கு முன்னால என்ன இருக்கு, சிவாஜி. சிவாஜி என்ன சிங்குலர், அதனால has been போட்டிருக்கேன். அதே have beenக்கோ has beenக்கோ பின்னால என்ன இருக்கு, working. working என்ன verb third form, எப்பவும் third form தான் இருக்கணும். the workers have been waiting. சிவாஜி has been waiting. இப்போ have beenக்கும் has beenக்கும் கேள்வி வேணுமா, ரொம்ப சிம்பிள். have you has you மட்டும் முன்னால போட்டா போதும், கேள்வி கிடைச்சிரும். பீன முன்னால போடக்கூடாது, பீன அங்கேயே விட்டுருந்தோம். have you has you மட்டும் முன்னால போட்டா போதும், கேள்வி கிடைச்சிரும். அப்படியே படிச்சா பதில். அதே haveக்கும் hasக்கும் பக்கத்துல நாட் போட்டா, அதாவது have beenக்கும் has beenக்கும் இடையில நாட் போட்டா இல்லன்ற பதில் கிடைக்கும். இப்போ கேள்வியை மாத்திர கவனிங்க. have the workers been waiting? தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்களா? has சிவாஜி been waiting? சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கிறாரா? நான் புரியுதா? இவ்வளவுதான். ஆன்சர் வேணுமா? எஸ், the workers have been waiting. ஆம், தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நோ, the workers have not been waiting. இல்லை, தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கவில்லை. அடுத்து எஸ், சிவாஜி has been waiting. ஆம், சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கிறார். நோ, சிவாஜி has not been waiting. இல்லை, சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கவில்லை. இப்படிதான் ஆன்சர் பண்ணணும். இந்த டென்ஸ, அதாவது have been, has been இந்த ரெண்டுத்தையும் எந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள்ல யூஸ் பண்ணணும்னு சொல்றேன், இது கவனிங்க. ஒரு செயல் இறந்த காலத்துல ஆரம்பிச்சு இப்ப நாம பேசும்பொழுதும் நடந்துகிட்டு இருந்தா அப்பதான் have been அல்லது has been யூஸ் பண்ணணும். It has been raining for the past 4 days. மழை கடந்த 4 நாட்களாக பெய்து கொண்டே இருக்கிறது. இதை கவனிங்க. மழை 4 நாளைக்கு முன்னால பெய்ய ஆரம்பிச்சது, இன்னும் பெஞ்சுகிட்டு இருக்கு. அதாவது இறந்த காலத்துல ஆரம்பிச்சு நிகழ்காலத்துல நாம பேசும்பொழுதும் செயல் நடந்துட்டு இருக்கு, அதாவது இன்னும் மழை பெஞ்சிட்டு இருக்கு, விடல. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. The child has been crying for a long time. குழந்தை நீண்ட நேரமாக அழுது கொண்டே இருக்கிறது. எப்பவோ அழ ஆரம்பிச்சது, இன்னும் அழுதுகிட்டே இருக்கு, அதான் இதுக்கு அர்த்தம். He has been searching for a job since 1990. அவன் 1990 வேலை தேடிக்கொண்டே இருக்கிறான். 90 ஆரம்பிச்சு இன்னும் தேடிக்கிட்டு இருக்கான். சோ இது போல சந்தர்ப்பங்கள்ல தான் இந்த டென்ஸை யூஸ் பண்ணும். நான் புரியுதா? சரி, have beenக்கு புக்ல கொடுத்திருக்க பேட்டர்னை கவனிங்க. have பிளஸ் ப்ளூரல் பிளஸ் been பிளஸ் verb third form. have the workers been working? தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்களா? பதில்ல ப்ளூரல் பிளஸ் have been பிளஸ் verb third form. yes, the workers have been waiting. ஆம், தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். ப்ளூரல் பிளஸ் have not been பிளஸ் verb third form. no, the workers have not been waiting. இல்லை, தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கவில்லை. மொத்தமா சொன்னா have the workers been waiting? yes, the workers have been waiting. no, the workers have not been waiting. இந்த பேட்டர்ன்ஸ்ல எல்லாம் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. பேட்டர்ன்ஸ்லாம் மனப்பாடம் பண்ணிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இப்போ have been யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், கவனிங்க.
Have the boys been standing? சிறுவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்களா? Yes, the boys have been standing. ஆம், சிறுவர்கள் நின்று கொண்டே இருக்கிறார்கள். No, the boys have not been standing. இல்லை, சிறுவர்கள் நின்று கொண்டே இருக்கவில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Have the people been sleeping? மக்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்களா? Yes, the people have been sleeping. ஆம், மக்கள் தூங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். No, the people have not been sleeping. இல்லை, மக்கள் தூங்கிக் கொண்டே இருக்கவில்லை. கடைசி அந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Have you been thinking? நீ நினைத்துக் கொண்டே இருக்கிறாயா? Yes, I have been thinking. ஆம், நான் நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். No, I have not been thinking. இல்லை, நான் நினைத்துக் கொண்டே இருக்கவில்லை. என்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் புரியுதா? சரி, கடைசியா have beenக்கு நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. என்ன கொடுத்திருக்கேன்? Have the workers not been waiting? தொழிலாளர்கள் காத்துக்கொண்டே இருக்கவில்லையா? இந்த கேள்விக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கே தெரியும். சரியா? ஓகே, இது வரைக்கும் have been பாத்தீங்க. இனி பார்க்க போறது கடைசியா has been. has been சிங்குலருக்குன்னு முதல்லயே சொன்னேன் இல்லையா? இப்ப has been யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது, எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்க போறோம். கவனிங்க. has beenக்கு முன்னால சிங்குலர் வரும், பின்னால verb வரணும். அந்த verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். பேட்டர்னை பாருங்க. has பிளஸ் சிங்குலர் பிளஸ் been பிளஸ் verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும். தேர்ட் ஃபார்ம் போட்டிருக்கேன். has சிவாஜி been waiting? சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கிறாரா? அதுக்கு பதில்ல சிங்குலர் பிளஸ் has been பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். Yes, சிவாஜி has been waiting. ஆம், சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கிறார். நோன் சொல்லும்போது சிங்குலர் பிளஸ் has not been பிளஸ் verb தேர்ட் ஃபார்ம். No, சிவாஜி has not been waiting. இல்லை, சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கவில்லை. மொத்தமா சொல்லும்போது has சிவாஜி been waiting? Yes, சிவாஜி has been waiting. No, சிவாஜி has not been waiting. இதே has been யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன். கவனிங்க. Has ஜெயா been trying? ஜெயா முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாரா? Yes, ஜெயா has been trying. ஆம், ஜெயா முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார். No, ஜெயா has not been trying. இல்லை, ஜெயா முயற்சி செய்து கொண்டே இருக்கவில்லை. அதே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. Has he been reading? அவன் படித்துக் கொண்டே இருக்கிறானா? Yes, he has been reading. ஆம், அவன் படித்துக் கொண்டே இருக்கிறான். No, he has not been reading. இல்லை, அவன் படித்துக் கொண்டே இருக்கவில்லை. கடைசி எந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Has your father been scolding? உன்னுடைய அப்பா திட்டிக் கொண்டே இருக்கிறாரா? Yes, my father has been scolding. ஆம், என்னுடைய அப்பா திட்டிக் கொண்டே இருக்கிறார். No, my father has not been scolding. இல்லை, என்னுடைய அப்பா திட்டிக் கொண்டே இருக்கவில்லை. என்ன எக்ஸாம்பிள்ஸ் புரியுதா? இப்போ has beenக்கு நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. Has சிவாஜி not been waiting? சிவாஜி காத்துக்கொண்டே இருக்கவில்லையா? இதுக்கு பதில் உங்களுக்கே தெரியும், அதனால வேணாம் நினைக்கிறேன், நீங்களே எழுதிக்கீங்க. இது வரைக்கும் இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பாத்தீங்க? am, is, are, have, has, have been, has been இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி ஆன்சர் பண்றது, இதுக்கெல்லாம் தமிழ்ல என்ன, அப்புறம் நெகட்டிவ் ஃபார்ம்ஸ் எப்படி வரும், இன்னும் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதுல மறக்க கூடாத சில விஷயங்களை சொல்றேன். கவனிங்க. ஆமுக்கு முன்னால ஐ, இஸ்க்கு முன்னால சிங்குலர், ஆர்க்கு முன்னால ப்ளூரல், இந்த மூணுத்துக்கும் பின்னால verb தேர்ட் ஃபார்ம், அப்புறம் ஹாவுக்கு முன்னால ப்ளூரல், ஹாஸுக்கு முன்னால சிங்குலர், இந்த ரெண்டுக்கும் பின்னாடி verb ஃபிஃப்த் ஃபார்ம். அடுத்து have been, has been, have beenக்கு முன்னால ப்ளூரல், has beenக்கு முன்னால சிங்குலர், இந்த ரெண்டுக்கும் பின்னால verb என்ன ஃபார்ம்? தேர்ட் ஃபார்ம். இது எல்லாத்துக்கும் கேள்வி வேணுமா? ரொம்ப சிம்பிள். முன்னால போட்டா கேள்வி, அப்படியே படிச்சா பதில், நாட் சேர்த்து படிச்சா இல்லன்ற பதில் கிடைக்கும். அவ்வளவுதான். இதோட இந்த பாடத்தை முடிக்கிறேன். நான் எக்ஸசைஸ்ல என்ன செய்ய சொல்லிருக்கணும் அதை செஞ்சு பாருங்க. ஆக இன்னைய கிளாஸ்ல இதுக்கு மேல நடத்த முடியாது, அதனால இதோட முடிக்கிறேன். தேங்க்யூ. இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னா என்னுடைய வீடியோ சிடியை வாங்கி பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சிடிஸ் இல்லாம
நீங்க என்கிட்ட நேரடியாவும் கத்துக்கலாம், ஆன்லைன்ல அதாவது ஸ்கைப் மூலமாவும் கத்துக்கலாம், அல்லது மொபைல் வழியாவும் கத்துக்கலாம். டீடைல்ஸ் வேணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்க 9444262000 அல்லது லேண்ட்லைன் நம்பர் 24333325க்கு கால் பண்ணுங்க. நம்ம வெப்சைட் வந்து www.sagaenglish.in. அட்ரஸ் வந்து 568 அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, சென்னை 18. சாகா வழங்கும் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். குட் மார்னிங். நேற்று பிரசன்டென்ஸ் பார்த்தோம். அதுல 9 கேள்வி கேட்கலாம்னு சொல்லி கொடுத்தேன். என்ன எக்ஸசைஸ் செஞ்சு பாத்தீங்களா? சரி, இன்னைய கிளாஸ்ல பாஸ்ட் டென்ஸ்ல சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்க்க போறோம். இந்த டென்ஸ்ல ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க முடியும், அது டிட் யூஸ் பண்ணி. இந்த கேள்விய சிங்குலர் ப்ளூரல் ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல என்ன பாத்தீங்க? சிங்குலருக்கு டஸ், ப்ளூரலுக்கு டூ வரும்னு பாத்தீங்க. இங்க ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க முடியும், அது டிட். டிட்டுக்கு மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். இப்போ டிட் யூஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்கறது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பார்க்க போறீங்க. கவனிங்க, புக்க பாருங்க, கொஸ்டின் பேட்டர்ன் கவனிங்க. டிட் பிளஸ் சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம். டிட் வீரப்பன் ஷூட், வீரப்பன் சுட்டானா. கேள்வியை பாருங்க, பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் இந்த கேள்வியை அமைச்சிருக்கேன். இந்த கேள்வி இல்ல, இது போல எத்தனை கேள்வி வந்தாலும் இந்த பேட்டர்னை யூஸ் பண்ணி தான் அமைக்கிறோம். டிட் பேட்டர்ன்ல வந்திருக்கு, மீனிங் கிடையாது. வீரப்பன் சிங்குலருக்கு சிங்குலர்ல வந்திருக்கு. ஷூட் வெர்ப்ல வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஷூட் என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. அப்புறம் எல்லா பேட்டர்ன்ஸ்லயும் இந்த ஆர்டரை மாத்தக்கூடாது. அதாவது எது முதல்ல வரணும், எது ரெண்டாவது வரணும், எது மூணாவது வரணும்னு கொடுத்திருக்கணும், அப்படித்தான் வரணும். என்ன புரியுதா? கேள்வி பாருங்க. டிட் வீரப்பன் ஷூட், தமிழ்ல வீரப்பன் சுட்டானா. இதுக்கு பதில்ல சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் verb ஃபோர்த் ஃபார்ம். எஸ், வீரப்பன் ஷாட். ஆம், வீரப்பன் சுட்டான். பதில்ல முக்கியமா ஒண்ணு கவனிங்க, ஆன்சர் பண்ணும்பொழுது டிட் வரக்கூடாது. அதாவது டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டு அதுக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும்பொழுது டிட் வரக்கூடாது. அதே நோன்னு ஆன்சர் பண்ணும்பொழுது டிட் நாட் வரணும். நீங்க இதை என்னைக்கும் வரக்கூடாது. அடுத்து ஆன்சரை கவனிங்க. வீரப்பன் சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. ஷார்ட் வெர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபோர்த் ஃபார்ம்ல இருக்கணும். ஷார்ட் என்ன ஃபார்ம்? ஃபோர்த் ஃபார்ம். எப்பவுமே டிட் யூஸ் பண்ணி யாராவது கொஸ்டின் கேட்டா அதுக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும்போது ஃபோர்த் ஃபார்ம் தான் வரும். இது என்னைக்கும் வரக்கூடாது. நான் கொடுத்திருக்க ஸ்ட்ராங் லிஸ்ட நீங்க படிக்கலன்னா இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. அதே வீக் வெர்பா இருந்தா ஈடி போட்டு சொல்லலாம். இப்போ நோன் எப்படி ஆன்சர் பண்றதுன்னு பாருங்க. சிங்குலர் ஆர் ப்ளூரல் பிளஸ் டிட் நாட் பிளஸ் verb ஃபர்ஸ்ட் ஃபார்ம். நோ, வீரப்பன் டிட் நாட் ஷூட். இல்லை, வீரப்பன் சுடவில்லை. வீரப்பன் சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. டிட் நாட் பேட்டர்ன்ல இருந்து வந்திருக்கு. பேசும்பொழுது டிட் நாட் டின்ட்னு சொல்லலாம், டிடன்ட்னு சொல்லலாம். ஷூட் வெர்ப்ல இருந்து வந்திருக்கு. என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். ஷூட் என்ன ஃபார்ம்ல இருக்கு? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல தான் இருக்கு. மொத்தமா டிட் வீரப்பன் ஷூட்? எஸ், வீரப்பன் ஷாட். நோ, வீரப்பன் டிட் நாட் ஷூட். அதாவது வீரப்பன் சுட்டானா. ஆம், வீரப்பன் சுட்டான். இல்லை, வீரப்பன் சுடவில்லை. என்ன புரியுதா? டிட் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கும் பொழுது verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். எஸ் ஆன்சர் பண்ணும்பொழுது ஃபோர்த் ஃபார்ம்ல இருக்கணும். அதே நோன் ஆன்சர் பண்ணும்பொழுது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இருக்கணும். இந்த விஷயத்தை எப்பவும் வரக்கூடாது. கொஸ்டின் கேட்கும் பொழுது டிட் வரும்.
எஸ் ஆன்சர் பண்ணும்போது டிட் வரக்கூடாது. அதே நோன்னு ஆன்சர் பண்ணும்போது டிட் வரும். இதையும் மறக்கக்கூடாது. இத நடைமுறையில எப்படி பேசுறாங்கன்னா, அதாவது டிட் யூஸ் பண்ணி கேள்வி கேட்கறதுக்கு பதிலா நடைமுறையில யூ சாவ ஹி ரிசைன்ட் பாஸ் கேம் இப்படிலாம் பேசுறாங்க. இதுக்கெல்லாம் சரியான கொஸ்டின் என்ன? டிட் யூ சி, டிட் யூ ரிசைன், டிட் பாஸ் கம். இதான் சரியான கேள்வி. எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அது போல நீங்களும் பேசலாம். இது தெரியாம அப்படியே பேசக்கூடாது. இப்போ டிட் யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்ற, கவனிங்க. Did I.K. Gujral resign? Yes, I.K. Gujral resigned. No, I.K. Gujral did not resign. I.K. Gujral பதவி விலகினாரா? ஆம், I.K. Gujral பதவி விலகினார். இல்லை, I.K. Gujral பதவி விலகவில்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. Did the bus fall? Yes, the bus fell. No, the bus did not fall. பஸ் விழுந்ததா? ஆம், பஸ் விழுந்தது. இல்லை, பஸ் விழவில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Did you teach? Yes, I taught. No, I did not teach. நீ கற்பித்தாயா? ஆம், நான் கற்பித்தேன். இல்லை, நான் கற்பிக்கவில்லை. இது போல நீங்களும் பல கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம், எல்லாமே முடியும். இப்போ நெகட்டிவ் கொஸ்டின் பாருங்க. Did வீரப்பன் not shoot? வீரப்பன் சுடவில்லையா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கே தெரியும், முதல்ல டீச் பண்ணிருக்கேன். சரி, இது வரைக்கும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல கொஸ்டின் எப்படி கேட்கறது, ஆன்சர் எப்படி பண்றதுன்னு பாத்தீங்க. இனி பார்க்க போறது அடுத்த டென்ஸ். பேர் என்ன? பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுல 2 கேள்வி கேட்கலாம். பாக்ஸ பாருங்க. வாஸ் வேர் கொடுத்திருக்கேன். இந்த ரெண்டுக்கும் மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாம ஏன் வருதுன்னா என்ன டென்ஸ்னு தெரிஞ்சுக்க வருது, அவ்வளவுதான். பெரிய பாக்ஸ பாருங்க. என்ன கொடுத்திருக்கேன்? வாஸ் வேர். இதை யூஸ் பண்ணி எப்படி கேள்வி கேட்கறது, எப்படி பதில் சொல்றதுன்னு கொடுத்திருக்கேன். வாஸுக்கு முன்னால சிங்குலர் வரும், வேருக்கு முன்னால ப்ளூரல் வரும். வாஸ் வேர் ரெண்டுத்துக்கும் பின்னால வர verb எப்பவும் தேர்ட் ஃபார்ம்ல, அதாவது ing ஃபார்ம்ல தான் இருக்கணும். நான் கொடுத்திருக்கிறத கவனிங்க. க்ரோ சிங்குலர், க்ரோ சிங்குலர், அதனால சிங்குலர்ல வந்திருக்கு. அதுக்கு பக்கத்துல வாஸ் போட்டிருக்கேன். க்ரோனா காகம், பேர்ட்ஸ் ப்ளூரல்ல இருந்து வந்திருக்கு, அதனால பக்கத்துல வேர் போட்டிருக்கேன். வாஸ் வேர் ரெண்டுத்துக்கும் பின்னால வர verb என்ன ஃபார்ம்ல இருக்கணும்னு சொன்னேன்? தேர்ட் ஃபார்ம்ல இருக்கணும்னு சொன்னேன். ஃபிளையிங் என்ன? தேர்ட் ஃபார்ம் தான். அப்புறம் க்ரோக்கு முன்னால இருக்க ஏ, பேர்ட்ஸுக்கு முன்னால இருக்க த, இத பத்தி வரப்போற கிளாஸ்ல சொல்லி தருவேன். அதனால அதை பத்தி இப்ப worry பண்ணாதீங்க. இப்போ வாஸ் வேர் ரெண்டையும் யூஸ் பண்ணி கேள்வி எப்படி அமைக்கிறதுன்னு சொல்றேன், பாருங்க. ரொம்ப சிம்பிள். வாஸ் வேர் இந்த ரெண்டையும் முன்னால போட்டா கேள்வி கிடைச்சிரும். அப்படியே படிச்சா எஸ் என்ற பதில் கிடைக்கும். வாஸ் வேருக்கு பக்கத்துல நாட் போட்டா இல்லன்ற பதில் கிடைக்கும். இவ்வளவுதான். கேள்வியா மாத்திர கவனிங்க. வாஸ் எ க்ரோ ஃபிளையிங்? ஒரு காகம் பறந்து கொண்டிருந்ததா? எஸ், எ க்ரோ வாஸ் ஃபிளையிங். ஆம், ஒரு காகம் பறந்து கொண்டிருந்தது. நோ, எ க்ரோ வாஸ் நாட் ஃபிளையிங். இல்லை, ஒரு காகம் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லை. பறந்து கொண்டிருந்திருக்கவில்லைன்னு தான் வரும், பறந்து கொண்டிருக்கவில்லைன்னு வராது. ஓகே, இப்ப வேற பாருங்க. வேர் த பேர்ட்ஸ் ஃபிளையிங்? பறவைகள் பறந்து கொண்டிருந்தனவா? ஆன்சர்ல எஸ், த பேர்ட்ஸ் வேர் ஃபிளையிங். ஆம், பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. நோ, த பேர்ட்ஸ் வேர் நாட் ஃபிளையிங். இல்லை, பறவைகள் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லை. புரியுதா? இன்னொரு விஷயம், WERE வேர் என்ற கேள்விக்கு மீனிங் கிடையாது. WHERE வேர் என்ற கேள்விக்கு எங்கேன்ற அர்த்தம் உண்டு. ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த வாஸ் வேர் ரெண்டுத்தையும் எப்ப யூஸ் பண்றதுன்னா, இறந்த காலத்துல நடந்துகிட்டு இருந்த செயலை பத்தி இப்ப சொல்லும் பொழுது வாஸ் அல்லது வேர் யூஸ் பண்ணி சொல்லலாம். அதாவது, நேத்து இந்த வாட்ச் நல்லா ஓடிக்கிட்டு இருந்தது, போன வாரம் இந்த மனுஷன் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, முந்தானத்து நாங்க எல்லாரும் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருந்தோம். இதெல்லாம் இங்கிலீஷ்ல yesterday this watch was working well, this man was speaking well last week, we were all playing happily the day before yesterday. இப்படித்தான் வரும். இந்த yesterday, last week,
the day before yesterday இது போல இறந்த காலத்தை குறிக்கும் வார்த்தைகள் எல்லாம் வாக்கியத்துக்கு முன்னாலேயும் போடலாம் பின்னாலேயும் போடலாம். ஆல்ரைட், இப்போ வாஸ்க்கு புக்ல கொடுத்திருக்க பேட்டர்ன பாருங்க. was பிளஸ் சிங்குலர் பிளஸ் verb third form. was a crow flying, ஒரு காகம் பறந்து கொண்டிருந்ததா? எஸ் என்ன வரும்? எஸ் என்ற ஆன்சர்ல எஸ் பிளஸ் was பிளஸ் verb third form. எஸ், a crow was flying, ஆம் ஒரு காகம் பறந்து கொண்டிருந்தது. சிங்குலர் பிளஸ் was not பிளஸ் verb third form. no, a crow was not flying, இல்லை ஒரு காகம் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லை. இதை மொத்தமா சொல்லும் பொழுது was a crow flying? yes, a crow was flying. no, a crow was not flying. ஒரு காகம் பறந்து கொண்டிருந்ததா? ஆம் ஒரு காகம் பறந்து கொண்டிருந்தது. இல்லை ஒரு காகம் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லை. நான் புரியுதா? சரி, இப்போ இதே வாஸை யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்றேன், கவனிங்க. was Tendulkar batting? yes, Tendulkar was batting. no, Tendulkar was not batting. Tendulkar பேட் செய்து கொண்டிருந்தாரா? ஆம், Tendulkar பேட் செய்து கொண்டிருந்தார். இல்லை, Tendulkar பேட் செய்து கொண்டிருந்திருக்கவில்லை. இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. was Gandhiji struggling? yes, Gandhiji was struggling. no, Gandhiji was not struggling. காந்திஜி போராடி கொண்டிருந்தாரா? ஆம், காந்திஜி போராடி கொண்டிருந்தார். இல்லை, காந்திஜி போராடி கொண்டிருந்திருக்கவில்லை. கடைசியா வாஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்துருங்க. was it raining? yes, it was raining. no, it was not raining. மழை பெய்து கொண்டிருந்ததா? ஆம், மழை பெய்து கொண்டிருந்தது. இல்லை, மழை பெய்து கொண்டிருந்திருக்கவில்லை. இது போல பல எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துட்டே போலாம். இப்போ வாஸ்க்கு புக்ல கொடுத்திருக்க நெகட்டிவ் கொஸ்டினை பாருங்க. was a crow not flying? ஒரு காகம் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லையா? இதுக்கு எப்படி ஆன்சர் பண்றதுன்னு உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்கேன். சரி, இப்போ வேர் பத்தி பார்க்கலாம். புக்க பாருங்க. வேர் பிளஸ் plural பிளஸ் verb third form. were the birds flying? பறவைகள் பறந்து கொண்டிருந்தனவா? பதில்ல plural பிளஸ் verb, plural பிளஸ் were பிளஸ் verb third form. yes, the birds were flying. ஆம், பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. அதே noun சொல்லும்போது plural பிளஸ் were not பிளஸ் verb third form. no, the birds were not flying. இல்லை, பறவைகள் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லை. இத மொத்தமா சொன்னா were the birds flying? yes, the birds were flying. no, the birds were not flying. பறவைகள் பறந்து கொண்டிருந்தனவா? ஆம், பறவைகள் பறந்து கொண்டிருந்தன. இல்லை, பறவைகள் பறந்து கொண்டிருந்திருக்கவில்லை. என்ன புரியுதா? சரி, இப்போ இதே வேர் யூஸ் பண்ணி இன்னும் சில எக்ஸாம்பிள் சொல்ற, கவனிங்க.